ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஃபுட்பால் அரங்கம். நான் உங்கள் விக்னேஷ். என் கூட இருக்கிறது பிஜி வெங்கடன், அர்ஷத் ப்ரோ. ப்ரோ நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும்? ரொம்ப நாள் Yes, கழிச்சு. bro. ஃபைன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு பேரும் மீட் பண்ணுறோம் வீடியோவில். ஆமா ஆமா. ஏன் மக்களே, நம்ம வீடியோக்குள்ளே ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. அது மட்டும்தான் எங்களை மோட்டிவேட் பண்ணும். ஆஃப் லேட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, பட் தட்ஸ் ஃபைன். நாங்கள் வி ஆர் ஜஸ்ட் இன் அவர் ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் அவர் யூடியூப் சேனலு. ஸோ தட்ஸ் ஃபைன். பட் உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கீழே நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு 3 ப்ரீமியர் லீக் டீம்ஸ் பற்றி எடுத்துகிட்டு அந்த டீம்ஸ் எப்படிலாம் லைன் அப் ஆகும், எங்கெல்லாம் ப்ரெடிக்ட் எந்த பிளேஸில் இப்போ முடிப்பாங்கங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ப்ரோ, நம்ம அர்ஷத் ப்ரோ அண்ட் வெங்கட் ப்ரோ, நம்ம ஆர்சனல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெங்கட் ப்ரோ, உங்கள் கணிப்பு என்ன ப்ரோ? ஆர்சனல் வந்து பேக் டு பேக் சாம்பியன் ஆவாங்களா? இது வந்து நம்ம சேம் டீமோட இந்த சீசன் போனோம்னா ஐ திங்க் வி won't பி சாம்பியன்ஸ். ஏன்னா லாஸ்ட் சீசனே லைக் ரைஸ், சாக்கா, சலீபா எல்லாரும் லைக் ஸ்லைட் நிகழ்ஸோட தான் ஆடினாங்க ஃபுல்லா. லைக் இந்த சீசன் ஐ திங்க் they are bound to get injured, லைக் they will miss few months அந்த மாதிரி. ஸோ நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் ஸ்ட்ரென்தன் பண்ணேன்னா it will be a very tough season for us. லைக் டாப் 3 ஃபினிஷ் பண்ணா ஐ வில் பி ஹாப்பி அந்த மாதிரி தான் சொல்லுவேன். லைக் கரண்ட்லி லைக் வி ஆர் சைன் ஒன்லி ஒன் பிளேயர், ஜாலிஸ் மட்டும் தான். ஸோ வி நீட் ஸ்ட்ரென்தனிங் இன் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ. வி நீட் அ சலீபா கவர் அண்ட் குமேரஸோட லிங்க்ஸ் இருக்கு. வி நீட் ஹிம் ஃபார் கவரிங் ரைஸ் அண்ட் வி நீட் ஒன் மோர் லெஃப்ட் ஃபிங்கர். லைக் ட்ராசரோட அந்த மார்டினரி வந்து ஹி ஹாஸ் பின் டவுன் இன் லாஸ்ட் 2-3 சீசன்ஸா. லைக் அந்த 21-22 சீசன்ல மட்டும் பீக் ஆனா 20 ஜிஏ எடுத்தான். அதுக்கு அடுத்து லாஸ்ட் சீசன்லாம் பிரீமியர் லீக்ல ஒரு கோல் தான் அடிச்சிருக்கான் அவன். அதுவும் அந்த மேன் சிட்டியோட அந்த குரூஷியல் ஈக்குவலைசர் லாஸ்ட் மினிட்ல. ஸோ வி நீட் லைக் மோர் அவுட்புட் ஃப்ரம் த லெஃப்ட் விங். ஸோ அதான் ஹோப் வி அந்த வெனில் விங்ஸ்ல ஹோப் தேர் சம் ட்ரூத் இன் இட். பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு. அண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா வினிஷியஸ் முடியலனாலும் தட் தே ஹேவ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் லைன்ட் அப்ங்கிறாங்க. அது யாருன்னு யாருக்கும் தெரியல இன்னும். ஏன்னா பார்கோலா சீம்ஸ் டு பி டெஸ்டின்ட் டு கோ டு லிவர்பூல். எனக்கு தெரிஞ்ச வினிஷியஸ் ரூமர் வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வருது ப்ரோ. இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி ஸ்ட்ராங் ரூமர் பார்த்தேன் நான். பட் இப்போ வந்து அதை பற்றி பேச்சே இல்லை வினிஷியஸ். ஐ திங்க் மொரினோ மாமா வந்து விடமாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆக்சுவலா அது நேத்து வரைக்கும் லைக் ஸ்டே பண்ற மாதிரி தான் திருப்பி ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துச்சு. பட் இன்னைக்கு மார்னிங் வந்து அகைன் வந்து ரியல் மேட்ரிட் வந்து அவங்க ஆஃபரை இம்ப்ரூவ் பண்ணேன். வினிஷியஸ் தான் இறங்கி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் ஃபைனல் ஆஃபர் மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தேன். அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. பிளஸ் லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா அந்த பென்ஃபிகா கூட ஒருத்தர் இப்படி கை வச்சு வினிஷியஸ் பேசுவான்ல, அவன் பேன் வர அவனாலதான் அந்த ரூல் வர கொண்டு வருவாங்க இந்த வேர்ல்ட் கப்ல. ஸோ அவன் வந்து ஆடும்போது ஹிஸ் கோச் வாஸ் மொரினியோ. அப்ப வந்து மொரினியோ என்ன சொல்லியிருக்கான், எல்லா இடத்துல போனாலும் வினிஷியஸ் டார்கெட் பண்றாங்கன்னா அவன்கிட்ட தான் ஏதோ பிரச்சனை அந்த மாதிரி ஏதோ கான்ட்ரவர்சியில சொன்னான் அப்போ. ஸோ இட் குட் பிளே அ பார்ட்னு சொல்றாங்க. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. பிளஸ் தே ஹவ் சைன்ட் another ஸ்ட்ரைக்கர் வேற. ஒரு நேத்து தான் ஒரு ஸ்ட்ரைக்கர் சைன் பண்ணாங்க. எப்பயோ ஏதோ பேர் தெரியல சரியா. ஸோ பாப்பா அவங்க என்ன பிளான் தெரியல. எம்பாப்பே வந்து பழைய மாதிரி லெஃப்டிங் ஃபுல்லா மூவ் பண்ணிட்டு அந்த நியூ ஸ்ட்ரைக்கரோட கம்பைன் பண்ணி ஆடலாமான்னு பிளானான்னு தெரியல. யா பட் அகைன் இன்னைக்கு தான் பார்த்தேன் அர்ஷத் ப்ரோ, ஆர்சனலுக்கும் ப்ரூனோ கிமெரஸ்க்கும் வெரி வெரி ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்கு. வாங்கிடுவாங்க போலயே, எஸ்பெஷலி எடி ஹவ் போயிட்டு. ப்ரீ அக்ரீடுன்னு நியூஸ் வந்துச்சு. ஒரு 2-3 இது பார்த்தேன். அது அந்த சோர்சஸ் பார்த்தேன். அது வந்து அதான் மெயின் இது. நம்ம அதான் வெயிட் பண்ணும். ஃபெப்ரிசியோ இல்ல ஆன்ஸ்டைன் போட்டோ தான் நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ற மாதிரி. இல்லாட்டி அஸ்னல் சோர்சஸ் யாராவது வந்து கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருந்தாதான். ஸோ வந்து இது வரைக்கும் அது பண்ணல. பட் ஆல்மோஸ்ட் அக்ரீட் தான் சொன்னாங்க. 85 மில்லியன் டீல்ல அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த அக்ரீன்னா அதான் அதாவது ஸ்ட்ராங் அந்த ஒரு அந்த காம்படிஷன் வந்து ரைஸ் வந்து அதான் ஃபுல்லா வந்து எக்ஸஸ்ட் ஆயிட்டான். ஃபுல்லா வேர்ல்டு கப் ஆடி ஃபுல்லா எல்லா மினிட்ஸும் ஆனா நினைக்கிறேன். ஸோ வந்து அவன் வந்து ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் ஆடலன்னா ப்ரூனோஜி வந்து கரெக்டா அந்த இதை ஸ்லாட் பண்ணி அந்த போஸ்டர் வந்து கரெக்டா அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ வந்து அது கரெக்டான நல்ல சைனிங். ஸோ அதான் பிஜி ப்ரோ சொன்ன மாதிரி அந்த லெஃப்ட் விங் தான் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது வந்து அவங்க வந்து கரெக்டா அந்த ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச கரெக்டா அந்த பேக் டு பேக் சாம்பியன்ஷிப் அடிக்கவே ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ ஏன்னா மற்ற எல்லா பொசிஷனும் நல்லா செட் ஆயிடுச்சு.
எனது சென்டர் பேக் வந்து இதுக்கு மேல வாங்க தேவைன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இருக்காங்க. மொஸ்கராவா மொஸ்கரா மஸ்கரா இருக்கான், இன்காப்பி கூட சென்டர் பேக் ஆடுவான், கேலப்ரியும் ஆடுவான்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அது வந்து ஓரளவு சமாளிச்சலாம் அவங்க. பட் இந்த லெஃப்ட் விங் பொசிஷன் அந்த அட்டாக்கிங் தான் கொஞ்சம் அவங்களுக்கு லேக் ஆகுது. ஸோ அது வந்து எனக்கு அதான் வினி ரூமர் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனா வினி அதான் இன்னும் அந்த சாக முடியல. எனக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோ எண்டு வர போகணும்னு எனக்கு தோணுது. இது மாதிரி தான் அஸ்டன் ஒரு வாட்டி ஒசில தூக்கிட்டு வரும்போது அந்த கடைசி லாஸ்ட் டே தானே அக்ரி பண்ணாங்க. லாஸ்ட் டே. ஸோ ஆமா, அத மாதிரி ஒரு சாகா போகணும்னு எனக்கு தோணுது. இப்போ ரியல் மேட்ரிட் வந்து இப்போதைக்கு கான்ட்ராக்ட் அக்செப்ட் பண்ணலன்னா, ஸோ வந்து அஸ்டன் வந்து ரெடி டு கோ ஆல் இன். ஒரு 150 மில்லியனாலும் ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. பிளஸ் மினி சேலரி ஃபுல்லா கவர் பண்ண ரெடியா இருக்காங்க. ஸோ வந்து அவனை வாங்கிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான சான்ஸ், யூசிஎல்கே சரியான சான்ஸ் இருக்கு. ஸோ அத மாதிரி. ஸோ வந்து பாப்போம் என்ன பண்றாங்க. அப்படி இன்கேஸ் வந்து யாரும் வாங்க முடியல அப்படின்னா, ஏன்னா வந்து ப்ரூனோ கெமரஸே ஒரு 90 மில்லியன் கிட்ட வருவான்னு நினைக்கிறேன். 85 டு ம். 90 மில்லியன் கிட்ட வருவான். இன்கேஸ் வந்து எந்த விங்கரும் வாங்க முடியல அப்படின்னா, கை ஹவர்ஸ் வந்து விங்கராகவும் ஆடி இருக்காம. நாட் ஓன்லி லைக் சென்டர் ஃபார்வர்டு லைக் ரைட் அண்ட் Bro, வாய்ப்பே இல்ல. யா வாய்ப்பே இல்ல. அவன் இல்ல நம்பர் 10 bro. வேணா இல்ல ஆடுவான். ஆக்சுவலா தான் கேக்குறேன். ஏன்னா தே ஹவ் சைன்ட் அனதர் விங்கர் ஜோலிஸ்னு ஒரு விங்கர் வச்சு சைன் பண்ணிருக்காங்க. அது டிராசார்டு ரிப்ளேஸ்மெண்ட். எனது எஸ்ஏ இல்ல விங்கர் போட்டு ஆடலாம். பட் அந்த ஆப்ஷன் போவாங்கன்னு தெரியல. எனது ஹேவர்ட்ஸ் வந்து அந்த கரெக்டா ஸ்ட்ரைக்கர் பொசிஷனுக்கு அந்த ரொட்டேஷன் தான். கியோகரஸும் ஹேவர்ட்ஸும் ரொட்டேஷன். லெஃப்ட் விங் எனக்கு தெரிஞ்சு அவங்க பிராண்ட் நியூ பிளேயர் தான் கொண்டு வருவாங்கன்னு எனக்கு தோணுது. ம் இல்ல ஆக்சுவலா நான் என்ன நினைக்கிறேன்னா வி மைட் பிவட் டு அல்வாரஸ் நினைக்கிறேன் வினி முடியலனா. ஏன்னா அத்லெட்டிகோ மேட்ரிட் வந்து அடமெண்டா இருக்காங்க, தே வாண்ட் செல் டு ரியல் மேட்ரிட் அண்ட் பார்சிலோனான்னு. ஸோ ம் அப்போ அவுட்சைட் ஆஃப் ஸ்பெயின் ஏதாச்சும் கியோகரஸ் club வந்துச்சுன்னா ஸ்டாப்பா? அது தெரில. அது நிறைய ரூமர்ஸ் இருக்கு, ஏதோ கம்பைன் இதுல போட்டு அனுப்பிச்சிருவாங்க பேக்கேஜ்ல அப்படிங்கிறாங்க. பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு. மோஸ்ட்லி நம்ம அனுப்ப போன மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நம்ம ம். போன வீடியோ கூட பேசணும் பிஜி எங்கட் ப்ரோ. அதாவது ம். அல்வாரஸ் வித்தா ஆர்சனலுக்கு மட்டும்தான் விற்பானா அத்லெட்டிகோ மேட்ரிட். ம். அதுவும் யாருன்னா ஸ்ட்ரைட் ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்ட்ரைட்டா இல்லை என்னன்னு தெரியல. பட் கியோக்கரஸ் வந்தா அந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஆமா, அத்லெட்டிகோ இன்ட்ரெஸ்டட் இன் கியோகரஸ் வர சொல்லியிருக்கானுங்க. யா பட் அல்வாரஸ் வந்து அது முடிவா இருக்கானே. அவன் பார்க்கா தான் போகணும்னு முடிவா இருக்கான். எனக்கு தெரிஞ்சு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் சீசன் கூட போக சான்ஸ் இருக்கு. இப்போ அஸ்டன் வந்து அக்செப்ட் பண்ணுவானா அது ஒரு டவுட் இருக்கு. மேட்ரிட் விட மாட்டான் ப்ரோ. அத்லெட்டிகோ மேட்ரிட் பார்சலோனா ஸ்ட்ரைட் ப்ரோ இதுக்கு அவனுங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அவனுங்க எல்லா பிளேஸும் செல் பண்ணி கிரீஸ்மனுக்கு இப்படிதான் பண்ணானுங்க. கடைசி நெக்ஸ்ட் சீசனே விட்டானுங்க. ஸோ வந்து அது பிரச்சனை இல்லை. அது வந்து அவனுக்கு அந்த அவங்க ஒரு அமௌண்ட் கேட்கறாங்க, அதை பிட் பண்ணிட்டா வித்துருவாங்க. பார்க்க அதுக்கு ரெடியா ப்ரோ இருந்தா பார்ப்போம். அவங்க வந்து 300 மில்லியனா நம்ம கேக்குறாங்க ப்ரோ, யூரோஸ். ஏதோ அது சும்மா ரிலீஸ் ஏதாவது கிளாஸ் இருக்கா? விளையாட்டு காட்டுவானுங்க, பார்ப்போம். ஏன்னா கிரீஸ்மனுக்கு இதே தான் பண்ணாங்க, ஒரு வீடியோல ரிலீஸ் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சாக்கா. ஓகே. ஆனா நெக்ஸ்ட் சம்மரே செல் பண்றாங்க பார்க்காக்கு. ஸோ வந்து அத மாதிரி சான்ஸ் இருக்கு. யா இப்போ ப்ரூனோ கிமெரஸ் வந்துட்டா. ரைஸ் பற்றி நியூஸ் பார்த்தேன் அர்ஷத் ப்ரோ. அதாவது அவன் வந்து இப்போ தான் இன்றைக்கி தான் நியூஸ் விட்டான். ஐ வில் பி அவைலபிள் சூன் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னு விட்டுருக்கான் ரைஸ். ஸோ ஹி ஓன்ட் மிஸ் மெனி மேட்சஸ்ன்னு தான் தோணுது. மேபி லைக் 1 or 2 மேட்சஸ் மிஸ் பண்ணுவான். பட் அந்த மிட்ஃபீல்ட் காம்பினேஷனே வந்து சரியாக சூப்பராக இருந்தது. இப்போ ஜுபிமண்டி வந்துட்டான், ஜுபிமண்டி இருக்கான், ரைஸ் இருக்கான், ப்ரூனோ கிமெரஸ். ஸ்ட்ராங் மிட்ஃபீல்டாக இருக்குது. இல்ல சுபி பண்ணி அப்போசிட் தான் பண்ணும். ஏன்னா எஸ்ஏ ஓடிகார்ட்ல ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ் அவங்க 2 பேரும் ஆடுவாங்க கண்டிப்பா. ஸோ வந்து சுபி பண்ணி எனக்கு தெரிஞ்சு பெஞ்ச் ஆப்ஷனா போயிடுவான், ரொட்டேஷனுக்கு போயிடுவான்னு நினைக்கிறேன். போன சீசன் ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணா நல்ல நல்ல சீசன் தான் அவனுக்கு. நல்ல சூப்பரா ஆடினான். ஸ்டார்ட் ஆஃப் சீசன் வந்து சூப்பரா ஆடினான். ஸோ ஆனா அதை விட அப்கிரேட் பண்ற மாதிரி தான் ப்ரூனோ ஜி வந்து அவனோட ஒரு குவாலிட்டி பிளேயர். ஸோ வந்து அவனும் வந்து ரைஸும் வந்து அந்த காம்போ போட்டு அந்த பைவட் ஆடினா வச்சுக்கோங்க, பயங்கரமா இருக்கும் அந்த மிட்ஃபீல்டு. ஸோ வந்து எனக்கு சுபிமணி அதான் ரொட்டேஷன் ஆப்ஷன் போயிடுவான்னு தோணுது. ஏன்னா அவங்க அகைன் அந்த 4 காம்படிஷன் இருக்காங்க, யூசிஎல்லும் இருக்காங்க. ஸோ யூசிஎல் ஆப்ஷனா சுபிமணி ஆடுவான்னு தோணும். யா அண்ட் ஹவு பேட் இஸ் சலிபா இன்ஜுரி ப்ரோ? ஒரு பேக் ஸ்பாசம்ல போனான்னு நினைக்கிறேன் வெங்கட் ப்ரோ, இல்லையா? ஆமா, லைக் வந்து சர்ஜரி ரெக்கமெண்ட் பண்ணாங்க, பட் வந்து ஹி ப்ரிஃபர் நாட் டு கோ டு சர்ஜரி. அது ரெக்கவர் ஆகிறதுக்கு பேக் இஷ்யூனா அவனுக்கு ஆக்சுவலா ரொம்ப நாளா இருக்கு பேக் இஷ்யூ. இது வந்து லைக் லாஸ்ட் சீசன் உங்களை செல்சி அவே வரும்போது கூட லைக் மேட்சுக்கு முன்னாடி வில் பி அவுட். ஏன்னா பிகாஸ் ஆஃப் பேக் இஷ்யூ அப்பயும். இது ரொம்ப லாங் டேர்ம் கிரானிக் இஷ்யூ ஃபார் ஹிம். இது வந்து ஸ்லோவா தான் மேனேஜ் பண்ணணும் பேக்னா. லைக் ஹி ஹஸ் டோல்ட் ஹி ஒன்ட் கெட் த சர்ஜரி. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆட மாட்டானுங்க, 1 or 2 months இந்த சீசன் ஸ்டார்டிங்ல.
ஏன்னா ரெஸ்ட் டேனா கூட எடுக்க மாட்டானா, வந்துட்டானா ட்ரைனிங் கிளம்பி யா அந்த மாதிரி தான் சொல்லிட்டு பட் இருந்தாங்க. பட் ஆஸ்டன் வந்து ட்ரைன் டு ரீப்ளேஸ் வித் கோல்சா ஆகல ஆஸ்டன் வில்லா பிளேயர் ஆமா ஆமா லிங்க்ஸ் இருக்கு எதிரி கோல்சா. கான்சா எஸ்டி கான்சாவோட. பட் அவன் லிங்க்ஸ் திருப்பி இருக்கு. 60-70 மில்லியன் பவுண்ட்ஸ் கேட்கறாங்களாம். ஸோ இட்ஸ் வெரி ஏன்னா எக்ஸ்பென்சிவ். ஆஸ்டன்ல ஐ டோன்ட் அதான் திங்க் இஸ் ஒர்த் இட். இல்ல ஆஸ்டன் வந்து மேபி வெயிட் பண்ணலாம் நினைக்கிறேன். இப்போ வினி இது டீல் வந்து அக்ரி பண்ற மாதிரி இருந்தா மற்ற போர்ஷன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணாங்க. ஸோ வந்து வினி டீல் வந்து கடைசி வரை பண்ண முடியாது, ஆஃப் ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு கோன்சா வந்து ட்ரை பண்ணுவாங்க நினைக்கிறேன். சான்ஸ் இருக்கு. ஆமா ஆக்சுவலா எனக்கு லாஸ்ட் இன்னொன்னு சீசன் பாத்தீங்கன்னா நாங்க வந்து குவான்டிட்டி போயிட்டோம், நிறைய பிளேயர் சைன் பண்ணோம். ஐ திங்க் திஸ் சீசன் we are waiting for quality. ஸோ அதனால லைக் அந்த மாதிரி ஃபியூ சைனிங்ஸ் பண்ணாலும் நல்லா குவாலிட்டி சைனிங்ஸா பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு நியூஸ் வந்து இப்பதான் வந்துச்சு 2 days முன்னாடி, லைக் டிம்பருக்கு திரும்பி ஏதோ இஷ்யூன்னு ஸ்பெஷலிஸ்ட தும்பர் பார்க்க லண்டன் போயிருக்கான்னு நியூஸ் வந்துச்சு. ஸோ ரைட் பேக்கும் ஒரு லைக் இஷ்யூவா இருக்கு. ஏன்னா பென் ஒயிட்டும் லைக் இந்த இப்போ கொஞ்ச நாளா இன்ஜுரி ப்ரோனா தான் இருக்கான். ஸோ தெரில எப்படி இருக்கும் இந்த சீசன், பார்ப்போம். யா இதெல்லாம் வச்சு கண்டிப்பா வந்து ஒரு ஒரு டிஃபென்சிவ் வந்தே ஆகணும், பிளேயர் வந்தே ஆகணும்னு கோன்சா தோணுது. அதான் கோன்சா வந்து பிளஸ் ரைட் பேக் பிளஸ் சென்டர் பேக் ஆடுவான். அதுக்கு தான் அவனை ஆமா ட்ரை பண்ணாங்க. ஏன்னா கேப்ரியலுமே பெருசா வந்து ஹி பிளேட் லாட் ஆஃப் மினிட்ஸ் போன இதுல, ஆனா அவனுமே இன்ஜுரி ப்ரோன் தான் ஆமா கேப்ரியல். லைக் அந்த ஸோ ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரினாலே எனக்கு பயமா இருக்கும், எப்ப அடுத்து போகும்னு தெரியாது. ஸோ இதனாலே வெரி வெரி ரிஸ்கி. 2 சென்டர் பேக் 3 சென்டர் பேக் வச்சு மட்டும் வச்சு போகிறது வெரி வெரி ரிஸ்கி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் பிளஸ் அந்த கோமோ பிளேயர் வந்து அந்த ஜேக்கப் ரோமனும் அவனும் பாத்துக்காங்க. அவன் வந்து யங் ப்ராஸ்பெக்டா வந்து அவனை வந்து இப்போ ஒரு இப்போ ஸ்லாட் இன் பண்ணிட்டா ஃபியூச்சர்ல வந்து இப்போ கேப்ரியலுக்கும் ஏஜ் ஆயிடுச்சு, ஃபியூச்சர் ரீப்ளேஸ் பண்ண மாதிரி பாக்குறாங்க. யா ஆப்வியஸாக அவங்க ப்ரெடிக்டட் லைன் அப் நம்ம தெரியும் நம்மளுக்கு. பட் அந்த நம்ம மிட்ஃபீல்ட் வரைக்கும் கவர் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் 3 யார் ஆடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சாக்கா வந்து ஒரு ஹேட்ரிக் வேறு அடித்தான் வேர்ல்ட் கப்பில். ஈவன் தோ ஹி ஸ்கோர்ட் அண்ட் ஹேட்ரிக், இஸ் நாட் இன் ஃபார்ம். ஒரு வருஷமாவே நாட் இன் ஃபார்ம். சாக்கா தான் அதான் அகைன் அவன் இன்ஜுரி மேனேஜ் பண்றாங்க. ஏதோ அவங்க அக்கிலீஸ் இன்ஜுரியா, அது வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா தான் ஹீல் ஆகுமா. ஸோ அக்கிலீஸ் இஷ்யூ ரொம்ப நாளா இருக்கு. ஸோ அதனால தான் அந்த க்ரூஷியல் கேம் அர்ஜென்டினா கூட ஆடல. பட் அந்த கேம் ஆடாம நெக்ஸ்ட் கேம் ஆடினா தேர்ட் பிளேஸுக்கு சம்மந்தமே இல்லாம ஹேட்ரிக் அடிச்சா. ஸோ பாப்பா லைக் ரெஸ்ட்ல தான் எல்லாம் இருக்கு. ரெஸ்ட் எடுத்தா தேல் பி ஏபிள் டு ரெக்கவர் ப்ராப்பர்லி. இல்லைன்னா மேடுவேக்கே கியோகரஸ் ஜோலிஸ் தான் ஆடணும். இல்ல ஸ்டார்ட் ஆஃப் தி சீசன் அந்த லைனப் போவாங்க. அது வந்து அப்ப பெஸ்ட் லைனப்னு பார்த்தா நம்ம வந்து வினி அந்த ரூமோட கன்சிடர் பண்றதா இருந்தா வினி, ஆபர்ட்ஸ், சாக்கா தான் பெஸ்ட் ஃப்ரண்ட் 3. அவங்க 3 பேர் தான் ஆடுவாங்க. மிட்ஃபீல்ட்ல வந்து நம்ம சொன்ன மாதிரி எசேவா ஒடிகார்டா தெரியல, ஒடிகார்டு தான் ஆடுவானுங்க. எப்படின்னா ஒடிகார்டு வந்து கிளம்புற மாதிரி ரூமர்ஸ் பார்த்தேன், ஆனா போலையா இல்லை ஸ்டே தானா அது எனக்கு கன்ஃபார்ம் தெரியல. இல்ல இந்த சீசன் ஸ்டே தான் நினைக்கிறேன், நெக்ஸ்ட் சீசன் தான் அப்ப அவன் இருந்தானா ப்ரூனோ ஜி, ரைஸ், ஒடிகார்டு. அது டிஃபென்ஸ் மட்டும் அவங்க வந்து கேப்ரியல் மஸ்கரா இருக்கான். ரைட் பேக் மட்டும் தெரியல அது என்ன பண்ணுவாங்க. நியூ சைனிங் கான்சா வந்து அவன் ஆடுவான், இல்லாட்டி ஒயிட் இருக்கான். மீதி ரெண்டும் அந்த லெஃப்ட் பேக் வந்து ரொட்டேஷன் தான். இன்காபி, காலஸ்பியரி. ஆமா லெவிஸ்கிலியும் விட்டுட்டோம். அவன் மிட்ஃபீல்ட்ல வந்து அவனும் ஒரு ஆப்ஷன். ஆமா 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 மிட்ஃபீல்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பட் அந்த ஓடிகார்ட் அண்ட் எசே வந்து அவங்க வந்து ஃபார்ம் இம்ப்ரூவ் பண்ணணும், நம்பர் 10 கிரியேட் பண்ணணும் நிறைய. அது நம்ம இன்னும் பார்க்கல. ஆக்சுவலா ஆர்டெட்டா வந்து சிஸ்டம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஸ்லைட்டா ட்வீக் பண்ணணும். அப்பதான் லைக் we will see more out of those players. ஏன்னா வினி வந்துட்டானா ட்வீக் பண்ணி தான் அவன வர வழியில. ஏன்னா வினி வந்து அந்த ஒரு லக்ஸரி பிளேயர், டிஃபென்ஸ் பண்ண மாட்டான். சோ அவனுக்கு நீங்க வேற அவனா வர மாட்டான் ப்ரோ. ப்ரோ அப்ப வரலனா அந்த அல்டர்னேட் ஆப்ஷன் வந்து என்னதான் இருக்கும்னு நினைக்கிறீங்க பிஜி ப்ரோ? அவன் வரலனா கார்னர் கார்னர் ஒரு அவன நார்வே பிளேயர் ஒருத்த லெஃப்ட் விங்கர் ஒருத்த, அவன் நேம் கூட வாயில வராது. உன்னத்த எஸ்எல் ஆரம்பிக்கும். அவனும் லிங்க் பண்ணாங்க ஆர்சனல், அது பார்த்தேன். மேபி அவன் கூட போடும். எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட் டு சம்மரைஸ், இதோட நம்ம அடுத்த டீமுக்கு போயிடலாம். your Arsenal season relies heavily on the use of Zubimendi and எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், அவங்க ஜுபிமெண்டியும் விக்டர் கியோகரஸும் எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ ப்ளஸ் அந்த டிஃபென்சிவ் கவர் மட்டும் பண்ணாங்கன்னா சூப்பராக டீம் இன்னொரு சீசன் அடிக்கலாம். ஏன்னா ஜுபிமெண்டி வாஸ் செம்ம இன்ஸ்ட்ருமெண்டல் லாஸ்ட் சீசன் ஸ்டார்டிங்கில். ஆனா இந்த சீசன் அவன் புரோஜி வாங்கிட்டா எனக்கு தெரிஞ்சு மெயின் ரோலே இருக்காது பிஎல்ல. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் யூசிஎல் தான் ஆடுவான்.
நீங்க சொன்னா அவன் சுபிமணி வச்சு அவன் ரொட்டேட் எப்படி பண்ணாங்கன்னா அதை வச்சுதான். ஆனா டிஎம் போட்டு ஆடலாமே ப்ரோ. டிஎம் சுபிமண்டி ரைஸ் அண்ட் இவன் ப்ரூனோ குமெரஸ் ஸ்ட்ராங் 3. ஓடகார்டுக்கு வந்து இப்போ ரொம்ப ரொம்ப இன்ஜுரி கன்சர்னா இருக்கு. ஆமா சுபிமண்டி அது சான்ஸ் இருக்கு. டிஎம்மா போட்டு ம். போட்டா செமையா இருக்கு, சூப்பரா இருக்குமே. தெரியல. ஆமா மிட்ஃபீல்ட் 3 போயிடுவாங்க. ஆனா பாப்போம், எஸ்ஏ வேற இருக்கான். எஸ்ஏக்கு வந்து அவன் ஒரு ரோல் கொடுக்கணும். எஸ்ஏ லாஸ்ட் சீசனுமே வந்து ஸ்டார்ட்லாம் பண்ணல, வந்து அங்கங்க தான் ஆடிட்டு இருந்தான். பட் த்ரீ யா உங்க சீசன் predict- 3 மேட்சஸ் தான் நல்லா ஆடினான் எஸ்ஐ ம். இவன் வேற ரிட்டர்ன் ஈட்டன் நெனரியா அவன் வந்து அவனா திருப்பி ஆமா, ரோல்ல ஆனா போயிடுவான். ரூமர்ஸ் இருக்கு லைக் செல் பண்ணிடுவாங்க லோன் அப்படின்னு. பாப்போம். மேபி தேர் ஹேவ் ஹிம் அஸ் ரைட் பேக் ரைட் விங் ஆப்ஷன். ஓகே ஓகே. யா உங்க நான் ப்ரெடிக்டர் ரொம்ப ஃபினிஷ். எக்ஸைட்டிங்கா இருக்கிறது நம்ம தலைவர் மடுவே கேக்குதான். அவன் இந்த சீசன் என்ன பண்றானு ஸ்கூலுக்கு வந்துட்டு. உங்க ப்ரெடிக்டட் ஃபினிஷ் ஆர்சனல் எங்க முடிப்பாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணிருங்க. நம்ம அதோட போயிடலாம். எர்லி ப்ரெடிக்ஷன் இது ஆஃப் கோர்ஸ். யா ஓகே. லைக் கரண்ட்லி இன்னைக்கு என்ன ஜூலை 31க்கு இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் நடந்ததுக்கு மை ப்ரெடிக்ஷன் இஸ் லைக் செகண்ட் பிளேஸ். ம். யா நீங்க ப்ரோ செகண்ட் அப்ப ஃபர்ஸ்ட் யார் வைக்கீங்க? சிட்டியா? ஃபர்ஸ்ட் வர ஆள் இல்லையே, அதான் மேட்டர். ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லுவேன் சிரிக்க சொல்லுங்க சொல்லுங்க. செல்சி. செல்சியா? தெரியும் தெரியும், போஸ்ட் கூட பாக்குறீங்க. இல்ல ப்ரோ, லைக் சீரியஸா லைக் டேஞ்சரஸா தான் இருக்காங்க. என்சோ இல்ல, ஸ்டே இல்ல. பண்றானா ஐ திங்க் தே ஹேவ் a எங்க chance ஃபார்மே அப்படின்னு எங்க ஃபார்ம் அடுத்து பேசுவோம். எங்க ஃபார்மே கிட்டன்ஸ் தான் இப்போ ஃபார்ம்ல இருக்கான், ஆன் ஃபார்ம்ல இருக்கான். அப்பனா நினைக்கிறேன். பாத்துக்கோங்க. ஆமா ஃப்ரெண்ட்லி இல்ல. அண்ட் யா ஸோ என்னோட ப்ரெடிக்டட் ஃபினிஷும் செகண்ட் தான் ப்ரோ. உங்க ஹர்ஷத் ப்ரோ நீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட். நம்ம வந்து அந்த நம்ம ஏர்லி ப்ரெடிக்ஷனால ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் தோணுது. அந்த ஃபுல்லா அந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ ஃபுல்லா சைனிங்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு கரெக்டா கொடுக்க முடியும். ஆனா எனக்கு இவனுங்க ஃபர்ஸ்ட் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வர யாரு இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. ஏன்னா வேற எவனுமே பெருசா இல்ல. So அதுதான் அதை வச்சு சொல்றேன். சிட்டி தான் எனக்கு பெருசு திருப்பி. ஏன்னா வந்து நம்ம அதை பத்தி பேசலாம். இல்ல நம்ம டவுட் அவனுங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நம்ம அவங்க டீம் பத்தி பேசுவோம். அவங்க ஃபர்ஸ்ட் முடிக்க ரொம்ப டவுட் தான் எனக்கு. யா அப்படியே செல்சிக்குள்ள போயிடலாம். ஆர்ச் ரைவல்ஸ். அதாவது ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி 35 பேர் 40 பேருன்னு டீமில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வித்தே ஆகணும் ப்ரோ. அதுதான் வந்து விற்பாங்கன்னு பார்த்தா திருப்பி ஹெண்டர்சன்னு வெல்பேக் அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபுல்லா பேசஞ்சர்ஸ் ஏத்திட்டே இருக்காங்க அப்படிங்கிறீங்களா? இதுதான் சொல்றேன். பேசஞ்சர்ஸ் ஏத்தி முன்னாடி சீட்டு கொடுங்க இவங்க 2 பேருக்குன்னு. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸை வேணுங்கிறத தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த உத்தமபுத்திரன் படத்துல வந்து சாப்பிடுப்பா அப்படின்னு உடனே மேல உட்காந்து சாப்பிடுப்பா அப்படின்னு உடனே டேபிள் மேல ஏறி உட்காரல, அவ்வளவு மேல இல்லப்பா அப்படின்னு அந்த மாதிரி அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லப்பா அப்படிங்கணும் இவங்கள்ட்ட பார்த்து. ஆமா ஆக்சுவலா மிட்ஃபீல்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆளுங்க கிரானிட் சாக்கா தான் பார்த்தாங்க. ஆனா சண்டர்லாண்ட் வந்து விடவே முடியாது, நாங்க எங்களோட கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வெள்ளப்படியே இருக்கனால சரி ஹெண்டர்சன் வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் அவனுக்கு போயிட்டாங்க. ஆனா மோஸ்டா ஆட மாட்டேன் இந்த மேட்ச். எனக்கு தெரிஞ்சு சும்மா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து அந்த மென்டாலிட்டி வந்து செட் பண்ணதுக்காக தான். இப்போ இங்கிலாந்து கேம்ப்ல எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி தான். ஆனா வெல்பேக் எனக்கு தெரிஞ்சு நல்ல பேக்கப்பா தோணுது ப்ரோ. ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து 12 நான் பெனால்டி கோல்ஸ் அடிச்சிருக்கான். ஸோ வந்து அவன் வந்து அந்த கரெக்டா அந்த 70 மினிட்ஸ்ல கரெக்டா ஜோ பெட்ரோவை ரீப்ளேஸ் பண்ணி வந்தானா. ஏன்னா இப்போ மற்ற ஸ்டேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எவனுமே பினிஷர் பெருசா கிடையாது. ஜாக்சனும் பினிஷ் பண்ண மாட்டான், டிலாப் வேஸ்ட். எபேகான்னு ஒருத்தரை கொண்டு வந்துறீங்க, வந்தோட இன்ஜுரி ஆயிட்டான். ஸோ இவனுக்கு எல்லாரையும் அமிச்சிட்டு வெல்பேக் வந்து அந்த பொசிஷன் பேக்கப் வந்தானா அது பிஎல் மட்டும் தான் ஃபுல்லா ஆட போறாங்க, யூசியலும் இல்ல. ஸோ வந்து அவன் கரெக்டான அந்த சைனிங்கா தோணுது. அப்போ அந்த என்சோ பத்தி ரூமர்ஸ்ல என்ன எப்படி இருக்காது? எனக்கு தெரிஞ்சு என்சோ போக மாட்டான்னு தான் நினைக்கிறேன் ரியல் மேட்ரிடுக்கு. ரியல் மேட்ரிட் வந்து அவனுக்கு கண்டிக்கவே இல்லையே. அவனுக்கு அடுத்து ராட்ரி போயிட்டானுங்க. ராட்ரி வந்து அங்க போடுறதுனால ஏன்னா மேபி என்சோ போனா சிட்டி தான். சிட்டி வந்து ராட்ரிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் கொண்டு வரலாம். பட் அதுவும் டவுட் தான் எனக்கு. அவனுக்கு வந்து அந்த போடி அவனை வந்து ஆல்மோஸ்ட் பி அக்ரி ஆயிடுச்சு. அவனை சைன் பண்ணாங்க. ஆண்டர்சன் இருக்கான். ஸோ அவனுக்கு 2 பேர் தான் மெயின் மிட்ஃபீல்ட்ல தான் ஆடுவாங்க. இப்போதான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கூட முடிஞ்சிச்சு. 6-4 ஹை ஸ்கோரிங் கேமாக இருந்துச்சு. டிஃபென்ஸ் ரொம்ப மட்டமாக இருக்கு ப்ரோ. சும்மாவே மட்டமாக ஆடுவானுங்க. அது இந்த மாதிரி மேட்சை பார்த்தானா தலை சுத்துது எனக்கு ப்ரோ. டிஃபென்ஸ்ல யாரும் தான் தெரியுமா, நம்ம தலைவர் தாசின். தாசின் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோல்ஸ் போயிட்டே இருக்கு அவன் இருக்க வரைக்கும். ஸ்ட்ரைட்டா ஆஃப்லைனுக்கே பால் பாஸ் பண்ணி விளாண்டுருக்காங்க. ஸோ வந்து அதான் நம்ம இந்த மேட்ச் வச்சு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா மெயின் டீம் வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கோர் வந்து 4-1 அக்ரி. அந்த இது மெயின் டீம் செகண்ட் ஹாஃப்ல வந்து 60 நிமிடம் தான் இறக்குனாங்க. அது வரைக்கும் அவங்க லீட்ல இருந்தாங்க 2-3ன்னு. ஸோ அந்த ஜோ பெட்ரோ வந்தோடனே தலைவன் கிளாஸ்
நான் வந்து ஃபார்ம் இன்னும் இருக்குடா இன்னும் ப்ரூவ் பண்ணிட்டேன் ஹேட்ரிக்கை போட்டு. ஆமா. ஸோ Yeah. வந்து அந்த மெயின் டீம் வந்து அந்த அட்டாக்கிங் பயங்கரமா இருக்கு. ஸோ டிஃபென்ஸா அதான் லக்ரா வாங்கியிருக்காங்க பிளஸ் கோல்வில் அவனுக்கு தான் மெயின் டிஃபென்ஸ் ஆடுவாங்க. ஆமா. மீதி எல்லாருமே பேக்கப் தான் எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ரெண்டு பேரு. கொஸ்டின் தயவு செஞ்சு நீ கராபோ கப்பே ஸ்டார்ட் பண்ற ராசா அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடு போட்டு அமுச்சு ப்ரோ விட்டுருங்க. கரம்போ கப்பே அவன் நாக் அவுட் பண்ணி விட்டுருவான். அவனை மொத்தமா செல் பண்ணதான் எனக்கு தெரிஞ்ச அளவு. யா யா வேற என்ன ப்ரோ ஏதாச்சும் ரூமர் போகுதா? அதாவது விற்கிறதுக்கு ஏதாச்சும் ரூமர் போகுதா? விற்கிறதுக்கு தான் தெரியல. அவனுங்க நீங்க சொல்ற 40 பிளேயர்ஸ் கிட்ட இருக்கானுங்க மொத்தமா. ஸ்ட்ரைக்கர் ஒரு லிஸ்ட் 7 லிஸ்ட் போடுறாங்க. சென்டர் பேக் ஒரு 10 பேர் இருக்கானுங்க. கீப்பர் ஒரு 6 பேர் இருக்காங்க. எல்லா போஸ்ட்லயும் ஒவ்வொரு லிஸ்டா போட்டுருக்காங்க. டேய் என்னடா அது இத்தனை பேர் இருக்காங்க. ஸோ வந்து பாப்போம் நெக்ஸ்ட் அந்த சீசன் ஸ்டார்ட் வரைக்கும் அந்த 2 வீக்ஸ் வந்து ஃபுல்லா செல் பண்றது லோனு அதெல்லாம் ஃபுல்லா கான்சன்ட்ரேஷன். என்சோ போனா அவனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு மிட்ஃபீல்டர் வாங்குவாங்க. மற்றபடி பெரிய சைனிங்ஸ் இதுக்கப்புறம் இருக்காதுன்னு தோணுது. அண்ட் ஐ திங்க் நெட்டோ வில் ப்ரோ ஆல்சோ பி அவுட்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய பெரிய இது ஜாபி அலோன்ஸா வந்து அவன் ஃபேனா என்னன்னு தெரியல. பட் அவனை பற்றி நிறைய ரூமர்ஸும் போகுது. அவன் வந்து ஹீஸ் ஆன் அந்த வெளியே போகிற லிஸ்ட்ல இருக்கான் அப்படின்ட்டு. சிட்டி லிவர்பூல் டார்கெட் பண்ணா பார்த்தேன். தெரியல அது என்ன இதுன்னு. எனக்கு தெரிஞ்சு அர்சனல் வந்து அவனுக்கு அந்த விங்கர் சைனிங் நெட்டோவா இருக்கலாம். கோட்டா செல்சி கோட்டாவா? செல்சி கோட்டா. Yeah. ப்ரோ ஆக்சுவலா இது எஸ்டேவா என்ன ப்ரோ? ஆனா லைக் இன்ஜுரியில போனாலாம் சீசன் அடுத்து என்ன ஆனான்னு இல்ல தெரியல. ஸ்டார்ட் பண்ணிட்டான். அந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணல. பெஞ்ச்ல இருந்து வந்தான். ஓகே வந்துட்டான். ஓகே ஓகே. எப்படி விளாட்றான். அதே மாதிரி தான் ஆடுறானா இல்ல ஏதாச்சும் சேஞ்ச் தெரியுதா? இல்ல பழைய மாதிரி தான் ஆடுறான். ஃபுல்லா அந்த ஓகே ஓகே. குயிக் ஃபீட் ட்ரிபிள்லாம் நல்லா பண்றான். ம். பட் ஏன்னா அவன் ஸ்டார்ட் பண்ணுவானு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சீசன் ஸ்டார்டிங் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட் 3 வந்து ராஜர்ஸ், ஜோ பெட்ரோ, ஃபார்மா தான் எனக்கு தோணுது. எஸ்டோ வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ண மாட்டான். தான் அவன் பெஞ்ச் ஆப்ஷன் தான் இருப்பான். மிட்ஃபீல்டு வந்து இப்போ அதான் ஹெவி ரூம் அலெக்ஸ் காட்டு போயிட்டு இருக்கு. ஸோ வந்து அவன் கைசிடோ பிளஸ் வந்து இன்னொரு பிளேயர் வந்து மிட்ஃபீல்டு வந்து யாராவது ஆடுற மாதிரி என்சோ இருக்கான். இப்போ என்சோ வந்து போயிட்டானா அவனுக்கு ரீப்ளேஸ் பண்ண இப்போ வாட்டர்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அத மாதிரி லாவியா ப்ரோ, அந்த லாவியா மட்டும் கொஞ்சம் இன்ஜுரி அந்த அந்த இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டான் அப்படின்னா ஐம் ஸ்டில் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் லாவியா. நல்ல பிளேயரு, அவன் கெடுத்துக்கிறான் அப்படியே இன்ஜுரி இதை வச்சு. ப்ரோ அவன் அவ்வளவுதான் டியூரபிள் இல்ல. அவன் அதான் சொல்றாங்க ஒரு ஒரு மேட்ச் கூட 90 மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணல. வந்து 3 வருஷம் ஆச்சு. ஸோ வந்து அவனை ஃபுல்லா ரிலே பண்ணுவான்னு தெரியல. ஏன்னா சாபி அலோன்சோ வந்து போறதை பார்த்தா அவன் வந்து நியூ ஸ்பைன் வந்து பில்ட் பண்றது தான் அவன் பிளான் இருக்கு. ஸோ வந்து ஆல்ரெடி இருக்கிற பிளேஸ் வந்து அதுல வந்து கீ பிளேயர்ஸ் மட்டும் வச்சுட்டு மீதி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து அவன் செல் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. லாவியா வந்து எனக்கு ஏதாவது பிட் வந்தா இல்ல லோன் ஆப்ஷன் வந்தா கூட அமைச்சிருவாங்க. அண்ட் இதெல்லாம் வச்சு நம்ம இன்னும் ஒரு கொஞ்சம் செல் பண்ண வேண்டிய பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி விட்டு அதோட மணி வர வச்சு நம்ம ஒரு டிஃபெண்டரை வாங்கணும்னு எனக்கு தோணுது ப்ரோ. ஏன்னா பேக் லைன் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்கு. குக்குரலா போனதுக்கப்புறம் அந்த லெஃப்ட் பேக்குமே ஹேட்டாவை நம்பி போக முடியாது ப்ரோ. நம்ம லெஃப்ட் பேக் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது வந்து பார்த்து தரக்காங்க சொல்றாங்க. அந்த டயோ வழக்கானாவா அவங்க அந்த டீம்ல இருந்து அந்த பெப்புன்னு ஆரம்பிக்கும் அந்த பிளேயர். அவனை வந்து ரொம்ப நாளா ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா இன்னும் அக்ரி பண்ண முடியல. அவனையும் சாக்கா தான் கிரானிட் சாக்கா தான் சொன்னாங்க மெயின் பிளேயர் ராபிக்கு அப்படி சொன்னாங்க. கிரானிட் சாக்கா டீல் ஆஃப் ஆயிடுச்சு. இவனுக்கும் அக்ரி பண்ண முடியல. இப்போ திருப்பி லிவிஸ் ஆள் வந்து ட்ரை பண்ணதா சொன்னாங்க. அவனை வந்து அவன் இவங்க தான் செல் பண்ணானுங்க. திருப்பி அவனை வந்து வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறதா சொன்னாங்க. ஸோ பாப்பா நீங்க லெஃப்ட் பேக் அவங்க இருக்காங்க. பிளஸ் இவன் ஹேட்டோ இருக்காமல. ஹேட்டோ தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுவான்னு. இல்லனா வந்து இவன் கஸ்டோ வந்து லெஃப்ட் பேக்கும் விளையாடுவான்ல. கஸ்டோ இல்ல கஸ்டோ வந்து ஸ்டே பண்ணானா இவன் பலஸ்டா வந்து லெஃப்ட் பேக் ஆடுவான். அதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆக்சுவலா ஜாபி ஆல்சோ வந்து 3 at the back தான் ஆடுவான். லைக் 3 at the back ஃபார்மேஷன் தான் ஆடுவான். ஆனா 3 at the back ஆடல. இந்த ஃப்ரெண்ட்லி ஆடுனது பேக் போதான் ஆடுனாங்க. ஓகே ஓகே. பேக் போதான் போகணும். பிளஸ் நம்ம மிட்ஃபீல்ட்ல இன்னொரு ஆப்ஷன் விட்டோம். எனக்கு ரீஸ் டீம்ஸ் வந்து மெயினா மிட்ஃபீல்ட் தான் ஆடுவான்னு தோணுது. ரைட் பேக் ஆட சான்ஸ் இல்லை. ஏன்னா கலஸ்டாவும் இருக்கான் குஸ்டோவும் இருக்கான். ஸோ ரீஸ் டீம்ஸ் இப்போ கென்சோ போனா கூட ரீஸ் டீம்ஸ் வந்து அந்த இடத்துக்கு ஸ்லாட் இன் பண்ண சான்ஸ். ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் மேட்ச் டொட்டனம் கூட அங்கே அப்போ தான் தெரியும் நம்மளுக்கு எந்த ஃபார்மேஷன் வச்சு ஆடுவான், பேக் 3-ஆ பேக் 4-ஆ அப்படின்ட்டு. பட் உங்கள் ப்ரெடிக்ஷன் என்ன ப்ரோ செல்சிக்கு? எனக்கு வந்து தேர்ட் பிளேஸ் நினைக்கிறேன். தேர்ட் பிளேஸ் ஃபினிஷ் நான் தோணுது. நீங்க பிஜி ப்ரோ? நான் போனதே சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்.
ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் ப்ரோ. எப்பல்லாம் செல்சி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்களோ, இல்ல வந்து நியூ மேனேஜர் வராங்களோ, அப்பல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரிப்ளை குடுத்துருக்கு செல்சி. ப்ரோ ஆக்சுவலா அதான் சாம்பியன்ஸும் நான் வந்து ஆயிருக்காங்க. ஜோக் எல்லாம் சொல்லல, லைக் சீரியஸா, லைக் மத்த டீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுதான் சொல்றேன் நானு. பட் இந்த டிஃபென்ஸ் வச்சுட்டு கஷ்டம் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஐ ப்ராபப்ளி லைக் டாப் 4 வந்துருவாங்கன்னு தோணுது. மேபி ஐ கீப் டாப் அட் 4 4. வந்துடுறாங்க. யா. எனக்கு தெரிஞ்சு இவனுங்க மித்தவங்க கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. அதை வச்சா நான் சொன்னேன் தேர்ட் பிளேஸ் பினிஷ். ஏன்னா யுனைடெட் வந்து திருப்பி வந்து பெருசா ஸ்ட்ரென்த் பண்ணல. யா. பெருசா சந்தோஷம் மட்டும் வாங்கியிருக்காங்க. லிவர்பூல் வந்து நம்ம ஒண்ணுமே பண்ணல இது வரைக்கும் பெருசா. ஸோ வந்து அவனுங்க நியூ மேனேஜர் வேற. ஸோ இவனுங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இதாயிட்டாங்க. ஆஸ்டன் வில்லா வந்து யூசிஎல் வேற இருக்கு. ஸோ வந்து அதை எப்படி பேலன்ஸ் பண்ணான்னு தெரியல. ஸோ இவனுங்கெல்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து தேர்ட் பிளேஸ் வந்து சிட்டி ஆஸ்டன் தான் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஸ்ட்ராங். இப்பவும் ஸ்ட்ராங் அவங்க தான். நம்பர் 1 நம்பர் 2 அவங்க தான். எவன் வர போறான்னு தெரியல. ஸோ சிட்டிக்கு ஆஸ்டன் தான் திருப்பி வருவாங்க. சிட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த டைட்டில் புஷ் பண்ற அளவுக்கு டீம் இருக்கான்னு எனக்கு இன்னும் டவுட். ஏன்னா ஸ்பெயின் எல்லாரும் கிளம்புறாங்க. யா. ஸ்பெயின் பிளேயர்ஸ் அவனுக்கு கீ பிளேயர்ஸ் எல்லாரும் மேக்ஸிமம் போயிட்டானுங்க நிறைய பேர். ஸோ வந்து அவனுங்களுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. நம்மளுக்கு வந்து யூசிஎல் எதுவுமே இல்லை, பிஎல் மட்டும் தான் இருக்கனால தேர்ட் பிளேஸ் பினிஷ் கொஞ்சம். ஆமா. நான் ஏன் தேர்ட், ஃபோர்த்து குடுக்குறேன் அப்படின்னா, யுனைட்டட்லாம் வந்து இப்போ 3 கேம்ஸ் ஆட போறானுங்க இப்போ. ஒரு வாரத்துல 2 கேம்ஸ் ஆட ஆமா போறாங்க. ஆமா. ஸோ அவங்க வந்து கண்டிப்பா சொதப்புவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால இவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த தேர்ட், ஃபோர்த் பிளேஸ் ஃபினிஷ் ஆவாங்கன்னு எனக்கு தோணுது. bro, ஒரு ஏர்லி ப்ரெடிக்ஷன் எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்றாங்க. என்னன்னா டிசம்பர் இல்ல நவம்பர் டைம் வந்து கேரிக் சாக் ஆயிடுவான், ஹெடியோ வந்து ரீப்ளேஸ் பண்ணுவான்னு இப்போ ப்ரெடிக்ஷன் போயிட்டு இருக்கு. யா. யா மக்களே. ஸோ இப்போ 2 ஸ்ட்ராங் டீம் பற்றி பார்த்தோம். அப்படியே ஒரு குட்டி டீம் பற்றி நம்ம சொல்லிடலாம். போர்னமவுத் ப்ரோ, ஐம் ரியலி இம்ப்ரெஸ்ட் வித் தேர் ஸ்பெண்டிங்ஸ் ப்ரோ. ஏன்னா 200 மில்லியன் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கானுங்க. சாரி, செல் பண்ணியிருக்காங்க பிளேயர்ஸ். செல் பண்ணிருக்கேன். யா. இது இவன் மார்க்கோ ரோஸ் தானே? மார்க்கோ ரோஸ் கோச், புது கோச் வேற. யா. ஆமா, ஆர்பி லைப்ஸிக்கு டீசெண்டா தான் பண்ணுவான், லைக் டிஎம்ஆண்டி லைக் கரண்ட் டீம் இன்னும் ரியல் மேட்ரிட் போல. சோ பாப்போம் என்ன பண்றாரு. லைக் பிரீமியர் லீக் வந்துட்டு வில் see what he does. ஏன்னா அந்த ஆலெக்ஸ் ஸ்காட் லிங்க்ஸ் ஹெவியா இருக்கு இப்போ, லைக் ரீசெண்ட் டேஸ் செல்சி கூட. லைக் செல்சி போயிட்டானா தே மிட்ஃபீல்ட் will be very light again. Let's see what they do. ப்ரோ நாங்க ஏதாவது மிட்ஃபீல்ட் அனுப்பிச்சுடுவோம். எங்கள்கிட்ட நிறைய இருக்கு. எசுகோ எவனா ஒருத்தனை அனுப்பிச்சு விட்டு உனக்கு ஆடுங்களா. இதுவரை அவன் வந்து கோல் கீப்பரை நம்ம பிளேயர் தானே சைன் பண்ணியிருக்கான் அவன், பெட்ரோவிச். அவனுக்கு ஆக்சுவலா நான் போன சீசன் நல்ல கேம்பெயின். ஆக்சுவலா சூப்பர், ஒன் ஆஃப் த கீ பிளேயர்ஸ். யா. அவங்க டீம்ல வந்து என்ன இம்ப்ரெசிவா இருக்கு அப்படின்னா, அவங்க வித்தது எல்லாமே பெரிய டீம்ஸ்க்கு வித்துருக்கானுங்க ப்ரோ. செமனியோ சிட்டிக்கு போயிட்டான், பின்னாடி ஜாபெரினி பிஎஸ்ஜி நினைக்கிறேன்ல, ஜாபெரினி பிஎஸ்ஜிக்கு போயிருக்கான். ஆமா பிஎஸ்ஜி போயிருக்கான். டெனசி ப்ரோ. ஆனா அவங்களுக்கு ஒரு செனசி போயிட்டா மெயின் டிஃபெண்டர் 3 ட்ரான்ஸ்ஃபர்ல. சோ வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணாங்களான்னு தெரியும். இவன் ஆண்டோனியோஸ்ல வாங்கிட்டாங்க. சோ அவனை ரீப்ளேஸ் பண்ணாங்க. அது வந்து சும்மா ஸ்மார்ட் சைனிங் ப்ரோ. அவன் வந்து 2 சீசன் முன்னாடி ஒரு 1.5 கிட்ட இருந்தான். ஒரு 80 மில்லியன் 90 மில்லியன் பேசிட்டாங்க. அவன் கொஞ்சம் ஃபார்ம் கம்மியானோடனே 25 மில்லியன் வாங்கிட்டாங்க. ஒரு சூப்பர் சைனிங் அது ப்ரோ. ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. குரூப்பி வந்து இன்சூர்டு 4 மந்த்ஸ்க்கு. அந்த இடத்துல ஒரு பெரிய அடி இருக்கு அவங்களுக்கு. இல்ல அவன் ஆக்சுவலா அவைலபிள் இருந்தா ஒரு அந்த மில்லியன் வித்துட்டு வேற ரீப்ளேஸ் பண்ணிருக்கலாம். இப்ப அவன் அவைலபிள் இருந்தனால ஃபுல்லா இன்ஜுரியில இருக்கனால அவனை ரீப்ளேஸும் பண்ணுவாங்களான்னு ஒரு டவுட். யா. அண்ட் அவங்க 200 மில்லியன் வச்சிருக்காங்க ப்ரோ. அவங்க நினைச்சா யாரை வேணாலும் வாங்கலாம். ஆஃப் கோர்ஸ் பெரிய பிளேயர்ஸ்லாம் வர மாட்டானுங்க. இன்னும் ஸ்ட்ரைக்கர் வாங்கிருக்காங்க நினைக்கிறேன். அல்வாரோ ராட்ரிகியூஸா ஸ்பெயின்ல இருந்து லலிகால இருந்து ஒரு பிளேயர் வாங்கிருக்கான் ஸ்ட்ரைக்கரா. அவங்களுக்கு இதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்டே. வரவனெல்லாம் சூப்பரா பண்ணிட்டு மிட் டேபிள் ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடுவானுங்க சூப்பரா. ஐ திங்க் இந்த இதுல யூரோப்பியன் ஸ்பாட்ல இருக்கானுங்கல்ல இந்த வாட்டி. ஆமா இருக்காங்க. யூரோப்பா லீக். யா. அஃப்கோர்ஸ் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் டெவர்னியர் போ. அவன் வந்து அவன் நினச்சா அவன் வந்து பெரிய கிளப்புக்கு போகலாம் டெவர்னியர்லாம். அலெக்ஸ் ஸ்காட் மாதிரியே வந்து சூப்பர் பிளேயர் அவன் டெவர்னியர். பட் உங்கள் ப்ரெடிக்ஷன் என்ன ப்ரோ போர்னமவுத்துக்கு? இன்னொருத்தவன் வித்துட்டான் எனக்கு. அவன் ரைட் பேக் அலெக்ஸ் கிம்மின்னு சொன்னேன். அவன் நல்லா ஆடினான் லாஸ்ட் சீசன். பட் அவனை செல் பண்ணிட்டாங்க ஏன் தெரியல. அண்ட் அஃப்கோர்ஸ் ராயனுக்கு வந்து பெரிய சீசன் அமைய போகுது ப்ரோ. ராயன் வந்து அவனை இந்த சம்மர் தான் அவனை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. லோன்ல தான் வந்தான், இப்போ பெர்மனன்ட் ஆயிட்டான். இல்ல ராயன் உங்களுக்கு பெரிய சீசன் அமைய போதுங்கிறீங்க. லிவர்பூல் ஹெவி லிங்க் இருக்கு. பட் ரெடியா இருக்காங்க. ராயனுக்கு போய் 130 கோடி 130 மில்லியன் அப்படின்னு வச்சா வருவானுங்களான்னு தெரியல. லிவர்பூல் சும்மாவே அவ்வளவு கேக்குறாங்க. அவங்க அவ்வளவு கேக்குறாங்க. 130 கேக்குறானுங்க. அப்ப டவுட் தான். அப்ப சான்ஸ் இருக்கு. யா.
உங்கள் ப்ரெடிக்ஷன் ப்ரோ போர்னமவுத்துக்கு பிஜி? என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து 10th பிளேஸ். ஏன்னா நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம், இந்த சின்ன டீம் எல்லாம் யூரோப் வந்தோடனே அந்த சீசன் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஏன்னா யூரோப்பா லீக் வந்து இன்னும் டிமாண்டிங்கா இருக்கும். கான்ஃபரன்ஸ் லீக் கூட தே குட் ரொட்டேட் ஹெவிலி அண்ட் ஈஸிலி வென். இந்த யா யூரோப்பா லீக் வரும்போது they have to play a bit stronger team. ஸோ இந்த சின்ன டீம் எல்லாம் அந்த மாதிரி வரும்போது அந்த சீசன் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. தே மைட் டூ வெல் இன் யூரோப்பா லீக், பட் வந்து இங்க லீக்ல வந்து தேல் ஐ திங்க் they'll finish 10th. நீங்கள் ப்ரோ அர்ஷத்? எனக்கும் அது மிட் டேபிள் தான் தோணுது. ஒரு 11th இல்ல 12th அந்த பிளேஸ் ஃபினிஷ் பண்ண சான்ஸ். யா எனக்கும் எனக்கு 12th வந்து இன்னும் ஸ்குவாட் வந்து ஸ்குவாட் டெப்த் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணல. அவங்கள ஆல்ரெடி போன கீ பிளேயர்ஸை தான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஸ்குவாட் டெப்த் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாதான் அந்த 3 games வீக் ஆட முடியும். ஸோ வந்து அதுல வந்து கொஞ்சம் சிக்கிடுவாங்கன்னு தோணுது. யா எஸ்பெஷலி வித் எக்ஸ்ட்ரா கேம் இருக்கிறதுனால அவங்க அந்த அந்த 200 மில்லியனை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அமையும். பட் ஐ பிளேஸ் தெம் ஆன் 12th மேலே, 12th மேபி 12th 13th. பட் யா மக்களே, அதோட நம்ம வீடியோவோட எண்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபுட்பால் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கீழே நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க. கொஞ்சம் வளர்த்து விடுங்க எங்களை ப்ரோ. ஆமா, அவங்க சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. அதான் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபுட்பால் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எல்லாம் எங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ வந்து தொடர்ந்து இதுக்கப்புறம் வந்து மற்ற டீம்ஸும் நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம் சீசனுக்கு முன்னாடி, ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி. ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்ச டீம் பற்றியும் நாங்கள் பேசுவோம். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம். யா நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு 4 டீம் பற்றி கொண்டு வருவோம் மக்களே. see you, bye, stay tuned.